Next topic, tangent and normal to the circle. ஒரு சர்க்கிளுக்கு tangent and normal equation எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். சப்போஸ் ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷன் சர்க்கிளோட tangent எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். சர்க்கிள்னாலே நம்ம இது வரைக்கும் இப்போ சர்க்கிள் டாபிக் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ சர்க்கிள் அப்படிங்கும்போது நமக்கு சென்டர், ரேடியஸ் இது இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் இதில் கார்ட், டயாமீட்டர் இந்த மாதிரி மேட்டர்ஸ் இருக்கும். பட் அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி சர்க்கிளோட ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு டேன்ஜென்ட், ஒரு சர்க்கிளுக்கு டேன்ஜென்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். டேன்ஜென்ட் அப்படிங்கிறது அவுட் சைடில் இருக்கிற ஒரு பாயிண்ட், பி அப்படிங்கிற அவுட் சைடில் இருக்கிற ஒரு பாயிண்ட்லேருந்து இந்த சர்க்கிளை டச் பண்ணுற மாதிரி வரைகிற லைனை தான் டேன்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது அவுட் சைடு ஏதாவது ஒரு பாயிண்டில் டச் பண்ணும். இதை தான் நம்ம டேன்ஜென்ட் லைன் அப்படின்னு சொல்கிறோம். நார்மல் அப்படிங்கிறது இந்த டேன்ஜென்ட் லைனுக்கு பெர்பெண்டிகுலராக சேம் அதை டச் பண்ணதில் அந்த பாயிண்ட்லேருந்து டேன்ஜென்ட் லைனுக்கு பெர்பெண்டிகுலராக ப்ளஸ் சர்க்கிளோட சென்டர் வழியாக பாஸ் ஆகிற இந்த லைன் தான் நார்மல். ஸோ விச் இஸ் tangent line. This line is called tangent and this line is called normal. ஸோ நமக்கு என்ன தெரியும் இதுலேருந்து ரெண்டு ரிசல்ட் என்ன அப்படின்னா, டேன்ஜென்ட் வந்து அவுட் சைட் சர்க்கிளுக்கு அவுட் சைடில் இருக்க ஒரு பாயிண்ட்லேருந்து சர்க்கிளுக்கு வரைகிற ஒரு லைன், அந்த சர்க்கிள் அவுட் சைடில் ஒரு பாயிண்டில் டச் பண்ணிட்டு போகும், அதை டேன்ஜென்ட் சொல்கிறோம். டேன்ஜென்ட்டுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிற லைன் நார்மல். நார்மல் ஷுட் பாசஸ் த்ரூ த சென்டர் ஆஃப் தி சர்க்கிள். சென்டர் பாயிண்ட் வழியாக நார்மல் லைன் பாஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷன்லேருந்து நார்மல் ஈக்குவேஷன் அண்ட் டேன்ஜென்ட் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்கள், சப்போஸ் ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர், இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருந்துச்சு அப்படின்னா இந்த சர்க்கிளோட டேன்ஜென்ட் ஈக்குவேஷன் வேணும் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். டேன்ஜென்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே நம்ம அந்த சர்க்கிளோட ஈக்குவேஷனில் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிற பிளேஸில் எக்ஸ்1 சப்ஸ்டியூட் பண்ணணும் அண்ட் ஒய் ஸ்கொயர் இருக்கிற பிளேஸில் ஒய்1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸோட பிளேஸில் 1/2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் x1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஒய்யோட பிளேஸில் 1/2 இன்ட்டு ஒய் ப்ளஸ் ஒய்1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ டேன்ஜென்ட்டோட ஈக்குவேஷன் அப்படிங்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் பிளேஸில் எக்ஸ்1, ஒய் ஸ்கொயர் பிளேஸில் ஒய்1, எக்ஸ் பிளேஸில் 1/2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் x1, ஒய்யோட பிளேஸில் 1/2 இன்ட்டு ஒய் ப்ளஸ் ஒய்1. ஸோ டேன்ஜென்ட்டோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்மெட். ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயரோட பிளேஸில் நான் என்ன பண்ணுறேன், x1 சப்ஸ்டியூட் பண்ணிக்குவேன். டேன்ஜென்ட் ஈக்குவேஷன் வேணும் அப்படின்னாலே நம்ம இதான் பண்ணணும். டேன்ஜென்ட் ஈக்குவேஷன், இந்த சர்க்கிளோட டேன்ஜென்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறேன். எக்ஸ் ஸ்கொயர் பிளேஸில் x1 சப்ஸ்டியூட் பண்ணா ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பிளேஸில் ஒய்1 இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஸோ இதுதான் நமக்கு டேன்ஜென்ட்டோட ஈக்குவேஷன். ஓகேவா, டேன்ஜென்ட்டோட ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் இதிலேருந்து நார்மல் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நார்மலோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நார்மல் கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் ஒரு கான்செப்ட் தான், சிம்பிள் கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் நமக்கு என்ன தெரியும், நார்மல் இஸ் பெர்பெண்டிகுலர் டு டேன்ஜென்ட். நார்மல் லைனும் டேன்ஜென்ட் லைனும் பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ சின்ஸ் நமக்கு என்ன தெரியும், சின்ஸ் நார்மல் லைன் இஸ் பெர்பெண்டிகுலர் டு டேன்ஜென்ட். ஸோ நார்மல் லைன் டேன்ஜென்ட் லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. டேன்ஜென்ட் லைனோட ஈக்குவேஷன் நம்மக்கிட்டே இருக்குது. ஸோ டேன்ஜென்ட் லைனோட ஈக்குவேஷன்லேருந்து நார்மல் லைனோட ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், ஒரு சின்ன கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுவோம். அது என்னென்னா 10th படிச்சிருப்போம். எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை ஒய்யோட ஜாயின் பண்ணுவோம், ஒய்யோட கோஎஃபிஷியண்ட்டை எக்ஸோட ஜாயின் பண்ணுவோம், ப்ளஸ் ஏதாவது ஒரு சைனை சேஞ்ச் பண்ணுவோம். எக்ஸோட சைன் ஆர் ஒய்யோட சைனை சேஞ்ச் பண்ணி எழுதுவோம். ஸோ நான் எழுதுகிறேன் பாருங்கள், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே x1 தானே, அது ஒய்யோட ஜாயிண்ட் ஆகிரும். ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் y1, அது எக்ஸோட ஜாயிண்ட் ஆகிடுச்சுன்னா என்ன வரும், y1x. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் x1, ஒய்யோட ஜாயிண்ட் ஆகிடுச்சுன்னா x1y. நடுவில் சைனை மாற்றிருக்கேன். இந்த சைன்னாலும் சேஞ்ச் பண்ணலாம், இந்த சைன்னாலும் சேஞ்ச் பண்ணலாம்.
ப்ளஸ் இருந்தால் மைனஸ்னு போடுவோம், மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ன்னு சேஞ்ச் பண்ண போகிறேன். ஏதாவது ஒரு சைன் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் கே கான்ஸ்டண்ட்டும் சேஞ்ச் ஆயிரும், which is equal to 0. Which is the equation of normal? ஸோ நார்மலோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், பெர்பெண்டிகுலர் லைன் எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் டேன்ஜென்ட்டோட ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். நார்மல் இஸ் பெர்பெண்டிகுலர் டு டேன்ஜென்ட். ஸோ டேன்ஜென்ட் லைனோட பெர்பெண்டிகுலர் லைன் ஃபார்ம் பண்ணிட்டாலே நமக்கு நார்மலோட ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ ஒரு சர்க்கிளுக்கு சர்க்கிளோட ஈக்குவேஷன் கொடுத்து டேன்ஜென்ட் கண்டுபிடிக்க சொன்னாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அண்ட் டேன்ஜென்ட் கண்டுபிடிச்சிட்டு நார்மல் கண்டுபிடிக்கிறதுக்கும் என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். பட் ஒரு டேன்ஜென்ட் நமக்கு வந்து ஜென்ரலாக ஒரு ஃபார்மேட் இருக்கும்ல, ஒரு சர்க்கிள் அப்படிங்கும்போதே ஒரு டேன்ஜென்ட் ஈக்குவேஷன் அப்படிங்கும்போது ஜென்ரலாக நமக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கணும். ஸோ அந்த ஃபார்மேட் என்ன அப்படின்னு பாருங்கள். டேன்ஜென்ட் ஈக்குவேஷன், ஜென்ரல் ஃபார்மேட் ஆஃப் டேன்ஜென்ட் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். டேன்ஜென்ட் அப்படிங்கும்போதே அது ஒரு லைன் தான். ஸோ y is equal to mx plus or minus root of a square m square, sorry, because a square into 1 plus m square. ஸோ இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, y is equal to mx plus c ஃபார்மேட்டில் இருக்கா. ஸோ வேர் c is equal to a root of a square into 1 plus m square. ஸோ இதான் c யோட வேல்யூ. ஓகேவா? ஸோ y is equal to mx plus or minus root of a square into 1 plus m square. ஸோ இது ஒரு ஃபார்மேட். இது வந்து ஜென்ரல் ஃபார்மேட் ஆஃப் ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் டேன்ஜென்ட் ஆஃப் த சர்க்கிள். சர்க்கிளோட டேன்ஜென்ட்டுக்கு ஜென்ரல் ஃபார்மேட் இது. சப்போஸ் கொஸ்டினில் சர்க்கிளோட ஈக்குவேஷன் கொடுத்து டேன்ஜென்ட்டாக கன்வெர்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நம்ம அஸ் யூஷுவல் கன்வெர்ட் பண்ணிக்குவோம். எக்ஸ் ஸ்கொயர் பிளேஸில் x1, ஒய் ஸ்கொயர் பிளேஸில் y1 சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கன்வெர்ட் பண்ணிப்போம். பட் சப்போஸ் அப்படி இல்லாமல் சர்க்கிளோட டேன்ஜென்ட் ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் தான் எழுதுவோம். ஓகேவா? ஸோ இதை நான் எப்படி எழுதிக்கலாம், y is equal to mx plus or minus இந்த a ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில வந்தால் ஏன்னு தானே வரும், a into root of 1 plus m square, where c is equal to a into root of 1 plus m square. இந்த மாதிரி எழுதிக்கணும். ஸோ இந்த ஃபார்மேட் ஞாபகம் வச்சுக்கோங்க.